தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம ஒரு தடவை பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதாவது மஹேந்திராவோட ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் பிரசிடென்ட்டான வேலுசாமி சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கறதுக்கான கேள்விகள் இருக்கு. அற்புதமான ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 4 கான்செப்ட் வெஹிக்கிள்ஸை கொண்டு வந்திருக்கீங்க சார். ஸோ இதை பற்றி உங்க டேக் என்ன சார்? இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? So in the compact segment, we wanted to bring in some innovations and therefore excite the customers with a lot of benefits. And a lot of benefits தான் நம்ம வந்து அந்த ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ப்ரைமரி பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோனுடைய லெக் ரூம் தான் வந்து நல்லா இருக்கணும். பை ஃபார் இண்டஸ்ட்ரியில் வந்து திஸ் வில் பி த பிகஸ்ட். ரெண்டாவது வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஸ்பேஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் வண்டி வந்து நல்ல பெருசாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வரணும். அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு வந்து ஃபைலிங் சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் பிரிங்கிங் இன். அதே மாதிரி இந்த டாவின்சி அப்படின்ட்டு நியூ டேம்பர் கோடு கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நல்ல பாடி ரோலில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ஜின் கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து நீட் ஆஃப் த அவர். ஏன்னா 4.34 மீட்டரில் வந்து நீங்கள் எதையாவது ஒன்று குறைச்சி தான் ஆகும். அப்போ வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் பண்ணணும்னா அதுக்கு வந்து நியூ இன்னோவேஷன்ஸ் வரணும். அந்த ஃப்ளோர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்வின் ட்ரைடன்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி யூனி ரிங்குன்னு சைடில், ஸோ கிராஷ் வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த சேஃப்டி நார்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎன் கேப் ஆகட்டும், ஹீரோ என் கேப் ஆகட்டும், ஆஸ்திரேலியன் என் கேப் ஆகட்டும், அதில் எல்லாமே 5 ஸ்டார் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கம்பேட்டபிள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. அதனால நீங்கள் பேட்டரி போடலாம். ஸோ எலக்ட்ரிக்கும் ஒன்று, அதே மாதிரி ஐஸ் இருக்கு. அதான் இதனுடைய சம்மரி வந்து. ஓகே சார், இந்த VSX-T அப்புறம் வந்து Vision T ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே கார் தான். பட் ஆனால் அதில் ஆஃப் ரோடிங்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணியிருக்கீங்க. லைஃப் ஸ்டைல். ஸோ அதோட பர்பஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். அந்த பாடி ஸ்டைல் தான் டிஃப்ரெண்ட். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சேம் தான். ஸோ அதனால அந்த மாதிரி கிளியர். ஓகே சார், இப்போ ரிலையபிலிட்டி பற்றி கேள்வி உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திங்களுக்காக நான் கேட்குறேன். என்னன்னா இப்போ அந்த XEV9 வந்து ஒரு மைனர் கொலிஷனில் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனைனால ஆச்சு சார்? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஆமாம், அது சிம்பிள். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த மாதிரி. ஓகே சார், இந்த லோக்கலைசேஷன் வந்துட்டு எவ்வளோ சார் இருக்கும் இந்த பிளாட்ஃபார்மில்? இது ஃபுல்லி லோக்கலைஸ்ட். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லி லோக்கலைஸ்ட். ஓகே சார், என்னென்ன இதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க சார் இதில்? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாங்கள் வெளியில் சொல்லியிருக்கோம் போர்டில் இருந்து 27,000 crores டோட்டலாக F25 to F27. அதில் வந்து ஐஸ் வந்து 8,500 crores, EV வந்து 12,000 crores. அதுதான் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பிட்ச் ஃபோர்க் ஸ்டீரிங் கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து வேரியபிள் பிட்ச் ஃபோர்க் ஸ்டீரிங் கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து ஹைலிங்க் சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாவன்சி சஸ்பென்ஷன் பண்ணீங்க, டேம்பர்ஸ். ஸோ அதில் என்ன சார் அதோட சிறப்பம்சம் என்ன சார்? அது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். இந்த வண்டி கொஞ்சம் பார்த்தா நல்ல பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அது பாடி ரோல் வரக்கூடாது, ரைடு கம்ஃபர்ட் வரணும். அதுக்காக. ஓகே சார், இந்த எப்போ சார் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? April 27ல இருந்து. ஓகே, இந்த sub 4 மீட்டர்ல 2 கார் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து மஹேந்திராவோட புது கார்ஸ் அதனாலுமே இல்லை வந்துட்டு புது நேம் பேட்சிங்ல வருதா இல்லை வந்துட்டு 3XO அதோட? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ ஃபார் இட்.